ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேலினிக்ஸ்ல மொபைல் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து லேப்டாப் அதாவது நம்மளோட பிசில எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். இப்போ மொபைல்ல வந்து கேலினிக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். எதுக்காண்டி இப்போ மொபைல் அப்படிங்கிறதுனா, சம் பெர்சன் ஏகப்பட்டதால பிசி வந்து பில்ட் பண்ண முடியாம இருக்கும். பட் வந்து அவங்களுக்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகர்னஸ் இருக்கும். ஸோ அதனால மொபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ண பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் சர்வீஸையும், அந்த கூகுள் சர்வீஸையும் என்ன பண்ணீங்கன்னா டிசேபிள் பண்ணுங்க. எதுக்காக டிசேபிள் பண்ணணும்னா, இன்பில்ட்டாவே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் தேர்ட் பார்ட்டி ஆப் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் இருக்கு. ஸோ டிசேபிள் பண்ணிடணும். டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெட் ஹண்டர் ஏத்த போறோம். இதுக்காண்டி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் தரேன். நெட் ஹண்டர் ஸ்டோர் ஏத்தி அதில இருக்க எல்லா ஆப்பையும் ஏத்த போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நெட் ஹண்டர் கெக்ஸ் ஏத்தணும். இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட் நம்ம வந்து யூசர் டிசைனுக்கு ஓகேவா? ஏத்திட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹேக்கர் கீபோர்டு ஏத்தணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தெர்மெக்ஸ் இம்பார்ட்டன்ட். தெர்மெக்ஸ்க்கு லிங்க் பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் தரேன். நம்மளுக்கு 3 இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டெக் எக்ஸ், ஹேக்கர் கீபோர்ட், தெர்மெக்ஸ். இது 3யும் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா, மொபைல்ல கேலினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். உள்ள போனதுக்கப்புறம் தெர்மெக்ஸ்குள்ள போனதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த நெட்ஹண்டரோட அஃபிஷியல் பேஜ் லிங்க் கூட கீழ தரேன் ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்டோரேஜ் செட்டப் நம்ம குடுக்குறோம். குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இத ஃபர்ஸ்ட்டு வந்து ஏற்பட்ட ரிப்போர்ட் அதாவது இதுக்கு எல்லா கமாண்டுக்கும் ஒர்க் ஆகணும் அப்படினால நான் வந்து குடுத்தேன். இதில பாதியோட கமாண்ட்ஸ் உங்களுக்கு புரியாது. நீங்க இதே மாரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல வந்து பேசிக் கமாண்ட்ஸ்லாம் சொல்லித்தரேன். கேல்டினஸ்க்கும், தெர்மெக்ஸ்க்கும். அதுக்கடுத்து வந்து தெர்மெக்ஸ பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ணிக்கிறோம். அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, திரும்பியும் அந்த பழைய சைட்டுக்கே போய்க்கோங்க. போயிட்டு இதில பார்த்துக்கோங்க. wget பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போறோம். நீங்க அந்த கமாண்ட் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும். அதுக்கான லிங்க்கும் கீழ தரேன் ஓகேவா? wget இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பியும் அகைன் அதே இடத்துக்கு போயிட்டு wget.install nethunter எனக்கு தெரியுமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த இருக்க கமாண்ட் தான் வேணும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா நம்ம எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ வந்து நம்ம இதுக்கு எல்லா ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ வந்து இதுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்க நான் பண்ற மாரி அசால்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாலே உங்கள பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். நெட்ஹண்டர் சொல்லி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் பார்த்தீங்கன்னா கேல்லினக்ஸ். நம்ம இதுல வந்து நெட்ஹண்டர்ன்னு சொல்லாம இதுல வந்து கேல்லினக்ஸ்ன்னு சொல்லப்போறோம். ஓகேவா? சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம லிஸ்ட் குடுக்கும். லிஸ்ட் குடுத்தா எல்லாமே கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்றோம் லிஸ்ட் குடுக்கும். சாரி நம்ம ஸ்டோரேஜ் செட் ஆகல. ஸோ திரும்பி நான் அகைன் அந்த ஸ்டோரேஜ் இத மட்டும் குடுத்து, ஸ்டோரேஜ் செட் ஆனா எல்லாம் சுத்தா 2மே வந்துருச்சு. 2 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன், இன்ஸ்டால் லாஸ்ட்டு ஃபைனலா இன்ஸ்டால் நெட்ஹண்டர் இந்த கமாண்ட குடுத்தா, நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயி ப்ராசஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நெட்ஹண்டர் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கும். அதாவது 1ன்னு குடுத்து என்டர் குடுத்தீங்கன்னா செக் பேக்கேஜ் ஆகும். அதுக்கடுத்து வந்து டெலீட் பண்ணி ஏத்தணுமான்னு கேட்கும். நம்ம பார்த்தீங்கன்னா, எஸ்ன்னு குடுத்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த எக்ஸ்டர்னல் இமேஜ் ஃபைல் ஃபோல்டர் இருக்குல்ல, அத டெலீட் பண்ணி ஏத்தணுமா கேட்கும். நான் எஸ்ன்னு குடுத்துட்டேன். இன்னொரு விஷயம், இது வந்து டவுன்லோட் ஆக கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ, அதனால கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். அதே மாரி வந்து இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் வந்து எப்படின்னா, உங்களோட மொபைல் இதையும் அண்ட் உங்களோட நெட் சர்வீஸையும் பொறுத்து கொஞ்சம் இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் நெறையா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா, அதே கமாண்ட குடுக்கணும். ஓகே. அதே கமாண்ட் குடுத்து ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, திரும்பி அது கேட்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணிட்டு திரும்பி ஏத்தான்னு கேட்கும். நீங்க நோன்னு குடுத்துறணும். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் ரூட் ஃபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்டே ஆகுது. அதாவது ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனே இப்பலாம் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஓகேவா? இதுல குடுத்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ஏற்படுத்த தெரியலனா யாரும் இது பண்ணாதீங்க. நான் பேசிக் கமாண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல போடுவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போதைக்கு உங்க மொபைல்லயோ, உங்க சிஸ்டம்லயோ பார்த்தீங்கன்னா, கேலினிக்ஸ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க எதுனாலும் பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ, நீங்க எந்த ஒரு இது பண்றதுனாலும் சரி, எது பண்ணாலும் சரி வந்து பிராக்டிஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேமாதிரி பேசிக் கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ட்டேன். ஏன்னா பேசிக் கமாண்ட்ஸ் இல்லாம யூஸ் பண்றதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அகைன் பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, டெலீட் அதாவது பார்த்தீங்கன்னா, டெலீட் திரும்பி இன்னும் இந்த ரூட் ஃபைல் டெலீட் பண்ண மாரி இருக்கும். ஸோ, வந்து இது தேவையில்ல. நோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன்னு குடுத்துருங்க. என்ன்னு குடுத்தா பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாரி கிரீன் கலர்ல வந்தாலே உங்க கேலினிக்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து என்ஹெச் குடுத்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் உங்க ரூட் அந்த கேலினிக்ஸ் மாரி கேலின்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் பண்றோம். வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இத எப்பயும் போல யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஓகே கைஸ், உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ல ஏதாச்சும் எரர் இருந்துச்சு, ஏதாச்சும் டவுட்னா கீழ பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து அத ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளில வந்து இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஆன் ஆயிருச்சு. ஸோ நீங்க அதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷனான வீடியோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து நானே பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க உங்க சைபர் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.